திரும்ப உங்களை இன்னும் ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் லேப்ஸ் வீடியோவில் சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறோம். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்தபடி நாங்கள் 2 விஷயங்களை ஏற்கனவே செய்துவிட்டோம். குழு சுயவிவரத்தையும் யாப்பையும். இப்பொழுது சுற்றுக்கான கால அட்டவணை என்ற பகுதிக்கு நாங்கள் இப்போ வரப்போகிறோம். ஆகவே நாங்கள் அதனை கிளிக் செய்யலாம். அங்கே கிளிக் செய்தவுடன் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய குழு எவ்வளவு அடிக்கடி கூட்டங்களை நடத்த இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அங்கே வாராந்தம் என்று நீங்கள் தெரிவு செய்தீர்கள் என்றால் வாரத்தில் எந்த நாளிலே நீங்கள் அதனை செய்ய போறீர்கள் என்பதை தெரிவு செய்ய முடியும். சில ஞாயிறு உங்களுக்கு வசதியாக இருந்தால் நீங்கள் ஞாயிறு என்ற பகுதியை போகலாம். இப்பொழுது ஆரம்ப திகதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதாவது மே 31 தான் முதலாவது என்றால் அதனை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளலாம். பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் பகிர்ந்தளிக்கும் திகதியும் கூட நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் பகிர்ந்தளிப்பது எவ்வளவு மாதத்துக்கு பிறகு என்று நாங்கள் யோசித்தோம் என்றால் நாங்கள் அதிலே 2 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் செய்கிறோம் என்றால் நாங்கள் அப்படி ஒரு திகதியை நாங்கள் அங்கே தேர்ந்தெடுக்க முடியும். சில நேரங்களில் நாங்கள் ஏற்கனவே இந்த வட்டத்தை ஆரம்பித்து இருந்தால் அந்த வட்ட ஆரம்ப திகதி அங்கே வரும். நாங்கள் புதிய ஒரு சுற்றில இருந்தோம் என்றால் அது விதமாக வராது. அது விதமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நாங்கள் இதிலே நாங்கள் கிளிக் செய்தவுடன் எங்களுக்கு வரும் அந்த கேலண்டர்லே அது ஒரு மஞ்சள் நிறத்தில் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் அந்த திகதிகள் அங்கே காட்டப்பட்டு இருக்கும். அவை நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் 2 மாதங்கள் 9 கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. எனவே தானாகவே இந்த 9 கூட்டங்களுக்கு பிறகு இந்த சுழற்சி இல்லாவிட்ட அந்த சுற்று முடிவுக்கு வரும் என்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சுற்றுக்கான கால அட்டவணையை நாங்கள் முடித்து விட்டோம். அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் ஒரு உறுப்பினர் சுயவிவரத்தை விதமாக உருவாக்கலாம் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நன்றி.